ஐடில எல்லாரும் பேக்கெண்ட் டெவலப்பர்னு சொல்றாங்க. அத பத்தி யாராவது சொன்னா நல்லா இருக்குமே. அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்கே. அத பத்தி நான் சொல்றேன் உங்களுக்கு. சோ பேக்கெண்ட் டெவலப்பர்னா என்ன? பேக்கெண்ட் டெவலப்பரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன? பேக்கெண்ட் டெவலப்பருக்கு என்ன லாங்குவேஜ் படிக்கணும்? அந்த லாங்குவேஜ் படிச்சா எவ்வளவு சேலரி தருவாங்க அப்படின்றத பத்தியும், அதை எப்படி நீங்க ஃப்ரீயா படிக்கலாம் அப்படின்றத பத்தியும் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். சோ வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க गाइस. நான் புவனேஷ் இந்த மாதிரி ஐடி ரிலேட்டட் செல்ஃப் டெவலப்மெண்ட் கெரியர் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். நம்ம சேனலை நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்ன எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. குறிப்பா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கங்க. சோ அப்பதான் ஐடி ரிலேட்டடான அப்டேட்ஸ் அங்க போடும்போது உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். சோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ गाइस. ஃபர்ஸ்ட் பேக்கெண்ட் டெவலப்பர் பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி பேக்கெண்ட் டெவலப்பர் ஆகிறதுக்கு இன்டர்நெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஹெச்டிடிபிஎஸ்னா என்ன, இன்டர்நெட்னா என்ன, ஒரு வெப்சைட் எப்படி ரன் ஆகுது, இதை பத்தி உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா இருக்கணும். சோ அதுக்கப்புறம் பேக்கெண்ட் டெவலப்பர்ல என்ன பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். பேக்கெண்ட் டெவலப்பர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா, ஒரு காருக்கு இன்ஜின் எவ்வளவு முக்கியமோ அதே போலதான் ஒரு வெப்சைட்டுக்கும் ஒரு ஐடி ப்ராடக்ட்டுக்கும் பேக்கெண்ட் டெவலப்பர் அவ்வளவு முக்கியம். சோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டேட்டா பேஸ் கிரியேட் பண்றது, ஏபிஐ கிரியேட் பண்றது, ஃபங்க்ஷனாலிட்டி எழுதுறது, ஒரு வெப்சைட்டும் ஒரு ப்ராடக்ட்டும் எப்படி இருக்கணும் அப்படின்றத டிஃபைன் பண்றது அந்த பேக்கெண்ட் டெவலப்பர் தான். சோ நீங்க கொடுக்குற ஒரு இன்புட்டும் பேக்கெண்ட் டெவலப்பர் தான், அவங்க தான் ஸ்டோர் பண்ணுவாங்க, அவங்க தான் உங்களுக்கு திருப்பியும் கொடுப்பாங்க. சோ இது எல்லாத்துக்கும் கோட் எழுதணும் இல்லையா? சோ அந்த வேலையை பண்றவங்க தான் பேக்கெண்ட் டெவலப்பர்ஸ். சோ அதுக்கு தான் ஐடில நிறைய டிமாண்டும் இருந்திருக்கு, நல்ல சேலரியும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பேக்கெண்ட் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸா இருக்கும். சோ அதுக்கப்புறம் நீங்க என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. சோ பேக்கெண்ட் டெவலப்பருக்கு என்னென்ன லாங்குவேஜ்லாம் இருக்கு அப்படின்னா, ஜாவா இருக்கு, பைத்தான் இருக்கு, அண்ட் தென் லாரவல் இருக்கு. பிஹெச்பில லாரவல் ஃப்ரேம் ஒர்க் சூஸ் பண்ணலாம், ரூபி சூஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் நீங்க எது சூஸ் பண்றீங்களோ என்ன வேணா சூஸ் பண்ணிக்கலாம். என்னோட ப்ரெஃபரன்ஸ் வந்துட்டு ஜாவா அண்ட் தென் பைத்தான் ரெண்டுமே நீங்க சூஸ் பண்ணலாம். ரெண்டுக்குமே ஃபியூச்சர்ல நல்ல பூமிங்கும் இருக்கு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸும் மோஸ்ட் ஆஃப் த டிவைஸும் ஜாவா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் கூகுள்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னா மினிமம் 50 மில்லியன் டிவைசஸ் ஜாவா லாங்குவேஜ் சூஸ் பண்ணி மட்டும்தான் ரன் ஆயிட்டு இருக்கு. அதனால ரொம்ப செக்யூரிட்டியாவும் இருக்கனால நிறைய கம்பெனில ஜாவா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணாலும் அதுல நீங்க ஸ்பெஷலைஸ்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வேலை கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஜாவா படிக்கிறதுக்கு ஜாவானா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. கோர் ஜாவா ஃபுல்லா நீங்க படிங்க. அண்ட் தென் ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் பத்தி படிங்க. அண்ட் தென் ஜாவாவோட ஃப்ரேம் ஒர்க்கான ஸ்ப்ரிங் புக் படிங்க. ஸோ ஜாவாவோட சின்டாக்ஸ், ஃபங்க்ஷனாலிட்டி, அதுக்கப்புறம் லூப்ஸ் கான்செப்ட்ஸ், ஸோ இது எல்லாமே நீங்க பேசிக்ஸ் ஜாவால படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஜாவாவோட லாஜிக்ஸும் ஃபங்க்ஷனாலிட்டியும் எப்படி ரன் ஆகுது, ஒரு வெப்சைட்டை எப்படி கிரியேட் பண்றாங்க, அதோட பேக்கெண்டை எப்படி எழுதுறாங்க, ஸோ ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆகிறதுக்கு ஜாவாவோட பேக்கெண்ட் எந்தெந்த இடத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணுங்க. சோ கண்டினியூஸா நீங்க கோட் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க லீட் கோட்ல. சோ இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஜாவாவை பத்தின ஒரு ஐடியா கிடைக்கும். சோ உங்களுக்கு ஜாவாவோட கோர் ஜாவா அண்ட் தென் இதெல்லாம் படிக்கிறதுக்கே மினிமம் ஒரு 3 மாசம் எடுக்கும் நல்லா படிக்கிறதுக்கு. சோ இதெல்லாம் எங்க படிக்கலாம் அப்படின்னா, டெலஸ்கோ அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அதுல ஒரு 11 hours கோர்ஸும் இருக்கு. அண்ட் தென் ஜாவாக்குன்னு தனியா பிளேலிஸ்டும் இருக்கு. சோ அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஜாவா பத்தின ஓரளவுக்கு நல்ல ஐடியா வந்துடும். அண்ட் தென் W3 ஸ்கூல்ஸும் இருக்கு. இதுவும் ஆன்லைன்ல ஃப்ரீயா இருக்கு. உங்களுக்கு நீங்க வெப்சைட்ல போயிட்டு W3 ஸ்கூல்ஸ்ல லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜாவாவோட ஒரு கான்செப்ட்ஸும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதுலயே கோடும் கொடுத்திருப்பாங்க. எப்படி நீங்க ரன் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட் பைத்தான் லாங்குவேஜ் சூஸ் பண்றீங்க அப்படின்னா இஃப், எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், கண்டிஷன்ஸ் அண்ட் தென் ஃபார் லூப், சோ இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் நீங்க பேசிக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். பைத்தான் லேர்ன் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். சோ பைத்தான் படிக்கிறீங்க அப்படின்னா இது கோட் வித் ஹாரி அவங்க யூடியூப் சேனல்ல போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே புரிய வரும். சோ பைத்தானோட பேசிக்ஸ் படிச்சுட்டு பைத்தானோட ஃப்ரேம் ஒர்க்கான பாண்டாஸ் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம், டிஜாங்கோ படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன ஃப்ரேம் ஒர்க் வேணா இருக்கலாம், அந்த ஃப்ரேம் ஒர்க்கை பர்டிகுலரா சூஸ் பண்ணி அதுல நீங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்க. பட் பைத்தான் படிக்க கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். பட் இதுவுமே கண்டினியூஸா நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் இருக்கு. அண்ட் தென்
தேர்டா நீங்க படிக்க வேண்டியது ஏபிஐ. ஸோ ஏபிஐனா என்ன அப்படின்னா உங்களோட ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் லிங்க் பண்றதா ஏபிஐ. ஸோ ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் ஃப்ரண்ட் எண்ட்ல எல்லாமே டெவலப் பண்ணிடுவாங்க, பேக் எண்ட் டெவலப்பர்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அந்த ஏபிஐ எழுதுறது தான் மேஜரா பேக் எண்ட் டெவலப்பரோட ஒர்க்கா இருக்கும். ஸோ அந்த ஏபிஐ எப்படி லிங்க் பண்ணணும், ஏபிஐ எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஏபிஐ எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு 2 hours கோர்ஸ் இருக்கு. ஸோ அது ஃப்ரீ கோட் கேம்ப்ல இருக்கு. ஸோ ஃப்ரீ கோட் கேம்ப் யூடியூப் சேனல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏபிஐனா என்ன, ஏபிஐ எப்படி யூஸ் பண்ணணும், ஏபிஐ கீ எப்படி எழுதணும், ஸோ ஃப்ரீ ஏபிஐ எப்படி எழுதணும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஏபிஐ பத்தின பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜாவா யூஸ் பண்ணி நீங்க ஏபிஐ எப்படி கிரியேட் பண்ணணும், பேக்கெண்ட் டெவலப்பர் ஏபிஐனால எவ்வளவு யூஸ் பண்றாங்க அப்படின்றது எல்லாமே தெரிய வரும். ஏபிஐ மட்டும் நீங்க நல்லா எழுதுறதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா பேக்கெண்ட் டெவலப்பர்ல நீங்க சூப்பர் ஸ்டாராவே ஆகலாம். ஸோ மேஜர் ஒர்க்கே உங்களுக்கு ஏபிஐ எழுதுறதா தான் இருக்கும் பேக்கெண்ட்ல. ஏபிஐயோட ஃபண்டமெண்டல்ஸ், பப்ளிக் ஏபிஐ எல்லாம் எப்படி ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பார்த்துக்கங்க. ஏபிஐ பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் பேக்கெண்ட் டெவலப்பரா நீங்க போகும்போது. தேர்ட் திங் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்கியூஎல். ஸோ ஸ்ட்ரக்சர்ட் குவரி லாங்குவேஜ். அது நோ எஸ்கியூஎல், மை எஸ்கியூஎல், ஆரக்கல் என்ன வேணா இருக்கலாம். பட் டேட்டா பேஸுக்கு எஸ்கியூஎல் தான் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எஸ்கியூஎல்ல நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா கிரட் ஆப்ரேஷன்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கணும். கிரியேட், ரீடு, அப்டேட், டெலிட். ஸோ ஒரு டேபிள் எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும், எப்படி அப்டேட் பண்ணணும், ஒரு டேபிள்ல என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்கு, ரோஸா காலம்ஸா நம்ம எப்படி எல்லாம் வந்துட்டு எழுதலாம் அப்படின்ற உங்களுக்கு எஸ்கியூஎல் பத்தின பேசிக் நாலேஜ் ஃபுல்லா இருக்கணும். ஸோ ஜாயின்ஸ், கண்டிஷன்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ், ஸோ இது எல்லாமே எஸ்கியூஎல்ல இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எஸ்கியூஎல் நம்ம எங்க பர்டிகுலரா படிக்கலாம் அப்படின்னா அதுவுமே ஃப்ரீ கோட் கேம்ப்ல 4 hours வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றாங்க. அந்த 4 hoursல உங்களுக்கு பிகினர்ஸ் டு அட்வான்ஸ் லெவல் ரெண்டுமே உங்களால கவர் பண்ண முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையுமே இதுல கவர் பண்ண முடியும். எஸ்கியூஎலுக்கு தனியா நோட்ஸும் இருக்கு. அது நம்ம டெலிகிராம் சேனல்லே வச்சிருக்கோம். ஜாயின் பண்ணிட்டு சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அண்ட் தென் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்டையும் பேக் எண்ட் டெவலப்மெண்ட்டையும் கனெக்ட் பண்றது தான் ஏபிஐ. ஸோ ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரோட ரோட் மேப் பத்தி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம், அதையும் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றேன். அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்கேஸ் நீங்க வந்து PHP சூஸ் பண்றீங்க அப்படின்னா PHP லாரவல் லாங்குவேஜ்னா என்ன, PHP லாரவல் ஃப்ரேம் ஒர்க் எப்படி எல்லாம் ஃபங்க்ஷனாலிட்டி ஆகுது, PHP பேசிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்க என்னென்ன படிக்கணுமோ அது எல்லாமே படிச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் கிட் அண்ட் கிட்ஹப். நீங்க என்ன லாங்குவேஜ் படிச்சாலுமே கிட் அண்ட் கிட்ஹப் கம்பல்சரி படிக்கணும். கிட்ன்றது ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ல எல்லாருமே ஒர்க் பண்ணுவோம். ஸோ எல்லாருமே ஒரு கோடு எழுதுவோம், ஒரு கோடு சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணிருக்காங்க, இதுக்கு முன்னாடி என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கோம், ஒரு ப்ராஜெக்ட் எப்படி எல்லாம் சேஞ்ச் ஆகுதுன்றத கிட்ல ஃப்ரீ வெர்ஷன் கண்ட்ரோல்ல எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ ஒரு ஐடி கம்பெனிக்கு போறீங்க, டெவலப்பரா போறீங்க அப்படின்னா கிட் அண்ட் கிட்ஹப் கம்பல்சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால கிட் அண்ட் கிட்ஹப் பத்தி ஒரு 2 hours வீடியோ அதுவும் ஃப்ரீ கோட் கேம்ப்ல இருக்கு. இல்ல அப்படின்னா தமிழ்ல எரர் மிக்ஸ் கிளவர் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் நாலேஜ் கிடைக்கும். கிட் அண்ட் கிட்ஹப் பத்தி உங்களுக்கு புஷ் பண்றது, புல் பண்றது எல்லா டீடைல்ஸும் கிடைக்கும். ஸோ கிட் அண்ட் கிட்ஹப் பத்தி உங்களுக்கு ஓவர் வியூ கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு பைத்தான், ஜாவா, எஸ்கியூஎல் அண்ட் தென் PHP எது சூஸ் பண்ணாலுமே கிட் அண்ட் கிட்ஹப் பத்தி உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும். ஸோ இதுல ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல நீங்க நல்லா படிச்சு ப்ரொஃபஷன் ஆயிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்க பண்ணக்கூடியது ப்ராஜெக்ட். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு ஃப்ரண்ட் எண்ட்ல ஏதாவது கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்டா கிரியேட் பண்ணுங்க. ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுங்க, ஒரு பர்சனல் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுங்க, பெருசா கிரியேட் பண்ணுங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு நீங்க ஏபிஐ கிரியேட் பண்ணி ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் லிங்க் பண்ணுங்க. ஸோ இது எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெஸ்யூம் மேக் பண்ணி நீங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் தான் முக்கியம். 2 to 3 ப்ராஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் தென் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன மேஜர் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா நீங்க என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கொடுத்துறீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் கேட்பாங்க. அது பெரிய டாபிக். கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுக்கோங்க. லைக் பபுள் ஷார்ட், ஸோ சின்ன ப்ரோக்ராமிங் டாபிக்ஸும் சின்ன அல்காரிதமும் படிச்சுக்கோங்க. அண்ட் தென் மேஜரா உங்களோட ப்ரோக்ராம்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க. என்ன கொஸ்டின் கொடுத்தாலும் அதை நீங்க அனலிட்டிக்கல் திங்கிங்ல கிளியர் பண்றதுல ஸ்ட்ராங்கா இருங்க. அது எந்த லாங்குவேஜ் பேஸ் பண்ணி வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் தென் ஜாவா ஸ்கிரிப்ட்ல நோட்.js இருக்கு. ஸோ அதுவும் நீங்க படிக்கிற மாதிரி தான் அதுவுமே பேக் எண்டுக்கு நீங்க தாராளமா படிக்கலாம்.
அண்ட் தென் பேக்கெண்ட்ல ஏபிஐ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா லோக்கல் சர்வர்ல டீபக்கிங் பண்றது அண்ட் தென் ஆர்கிடெக்சர் டிசைன் சிஸ்டம் இது எல்லாமே இருக்கும். இது எல்லாம் ஒன்ஸ் நீங்க ஜாப் போனதுக்கு அப்புறம் கூட லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணி அதுல நீங்க நல்லா ப்ரொஃபிஷியன்ட்டா ஸ்கில்ஃபுல்லா ஆகுங்க. ஒரு கம்பெனில செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் உள்ள இதெல்லாம் போய் நம்ம தாராளமா படிச்சுக்கலாம். ஒரு பேக்கெண்ட் டெவலப்பருக்கு எவ்வளவு சேலரி தருவாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்பெனி. ஸ்டார்ட் அப் கம்பெனியா இருந்தாலும் பெரிய கம்பெனியா இருந்தாலும் சரி மினிமம் 4 to 6 lakh தருவாங்க அஸ் அ ஃப்ரெஷரா. ஸோ உங்களுக்கு ஒரு 5 years 6 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களோட ஸ்கில்ஸை பொறுத்து 10 to 15 lakhs வரைக்கும் உங்களால நெகோஷியேட் பண்ண முடியும். ஒரு சிலர்லாம் 25-30 lakhs கூட வாங்கிட்டு இருக்காங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் ஸ்கில்ஸ். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ உங்க வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா ஸ்கில்ஸையும் நீங்க லேர்ன் பண்ணிட்டு ரெஸ்யூம் ப்ராப்பரா ரெடி பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட் நீங்க நல்லா பண்ணிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. லிங்க்டின் நாக்குரி எல்லா இடத்துலயுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. எல்லாமே உங்களோட ஸ்கில்ஸ் மட்டும்தான் பேசும். பாய் guys, டேக் கேர். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்கறதுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்து அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. பாய் guys, டேக் கேர். டூ வாட் யூ லவ் guys.